ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்லவ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் ஆன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் எக்ஸைஸ் 1.5 உள்ள 9th சம்மும் 10th சம்மும் பார்க்கலாம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் f is equal to 1 -1, 3 0, -1 2, -9. இது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எதுலேருந்து எதுனா z to z. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எப்போவுமே f of x ஓட வேல்யூ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனை வச்சு தான் இந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேல்யூவை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம f of x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், லீனியர் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். சொல்யூஷன் லீனியர் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ax plus b. அப்போ f of x is equal to ax plus b. இப்போ இதில் ஒவ்வொன்றிலையும் போய் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். -1 0 3. ஏன்னா இதில் இருந்தால் எக்ஸோட வேல்யூ, இதெல்லாம் ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் f of -1 equal to இதோட வேல்யூ வந்து 3. இது வந்து இப்போ இது வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து f of x மொத்த வேல்யூ. அப்போ இதோட வேல்யூ வந்து 3. இப்போ f of -1க்கு வந்து 3ன்னு அர்த்தம். இப்போ இதோட ஈக்குவேஷன் வந்து a into -1 plus b equal to 3. இப்போ -a plus b equal to 3. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் இதை அப்ளை பண்ணோம். அப்போ அப்ளை பண்ணால் f of 0 equal to -1. இது வந்து எக்ஸு, இது வந்து f of x ஓட வேல்யூ ஆன்சர் மாதிரி. அப்போ இது a போய் சப்ஸ்டியூட் பண்ணால் a into 0 plus b equal to -1. இது என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ b equal to -1. இப்போ பியோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பியோட வேல்யூ போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் சப்ஸ்டியூட் b equal to -1 in ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் போய் என்ன பண்ணணும், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் -a -1 equal to 3. இந்த -1 இந்த சைடு போனால் +1 மாறிடும். இப்போ -a equal to 3 + 1. இப்போ -a equal to 4. இப்போ a equal to -4. இப்போ லீனியர் ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா the linear equation is f of x is equal to aக்கு பதிலாக -4. அப்போ -4x, bக்கு பதிலாக -1. அப்போ -1 -4x -1 தான் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம். 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in electric circuit theory a circuit C of t is a linear circuit ன்னு சொல்லியிருக்காங்க. if it satisfy superposition principle given by இதை satisfy பண்ணுமா, இப்போ C of at1 plus bt2 is equal to a into C of t1 plus b into C of t2. இதில் ஏவும் பியும் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த ஏவும் பியும் கான்ஸ்டன்ட். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா C of t equal to 3t வந்து லீனியராக, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், அந்த மாதிரி இது லீனியர் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம இந்த கண்டிஷனை எடுத்து இந்த கண்டிஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து லீனியராக இருக்கும். அது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னது, C of t is equal to 3t. இது ஒவ்வொன்றத்துலேயும் இப்போ என்ன பண்ணணும், இந்த at1 bt2 இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேவா, நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் வந்து C of t equal to 3t நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஷினில். நம்ம இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் the function வந்து லீனியர் தான் அப்படின்னு சொல்லணும். the function வந்து ஆமாம் லீனியர் அப்படின்னு சொல்கிறதுனால the function is linear. இப்போ நம்மளுக்கு இங்கே C of t equal to 3t. நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா at1 bt2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு பதிலாக at1 bt2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் C of at1 equal to 3 into tக்கு பதிலாக at1 சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ a into t1. அதே மாதிரி C of bt2 is equal to 3 into bt2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், C வந்து ரெண்டுத்துலேயுமே காமன்.
இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா சி இன்ட்டு AT1 ப்ளஸ் சி இன்ட்டு BT2 ஈக்குவல் டு இது ரெண்டும் ஆட் பண்ணுவோமா, அப்போ 3AT1 ப்ளஸ் 3BT2. இப்போ இதில் என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயுமே காமன் சி இருக்குது, சியை வெளில எடுத்துடலாம். இது ரெண்டுத்துலேயும் என்ன பண்ணலாம், 3 இருக்குது, 3யை வேணுன்னா வெளில எடுக்கலாம், இல்லைனா அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து சியை மட்டும் நான் காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ சி எடுத்தோன்னா சி இன்ட்டு AT1 ப்ளஸ் BT2ன்னு வரும். அந்த சைடு வந்து 3AT1 ப்ளஸ் 3BT2. நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A இன்ட்டு CT1 தான் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி B இன்ட்டு CT2ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணோம், ஏவை மட்டும் வெளில எடுத்துட்டோன்னா, இப்போ ஏவை மட்டும் இங்கேருந்து வெளில எடுத்தோன்னா, இதுலேருந்து ஏவை வெளில எடுத்தோன்னா என்ன ஆகும், 3T1 வரும். இதுலேருந்து பியை வெளில எடுத்தோன்னா என்ன வரும், 3T2ன்னு வரும். இப்போ இந்த 3T1 3T2 இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னா C of T1 C of T2ன்னு போடலாம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவனே C of T is equal to 3T தான். இப்போ இங்கே T1 இருந்தால் இங்கே T1, இங்கே T2 இருந்தால் இங்கே T2. அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா A இன்ட்டு 3 of T1னா C of T1 ப்ளஸ் B of C T2 இது வந்துச்சா. இப்போ நம்மளுக்கு C of AT1 ப்ளஸ் BT2 இதான் கொஷினில் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இது வந்துருச்சா, C of AT1 ப்ளஸ் BT2 ஈக்குவல் டு A of CT1 ப்ளஸ் B of CT2 கொடுத்த கண்டிஷன் வந்துருச்சா. அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் சாட்டிஸ்ஃபைன்னு எழுதணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அதனால் இது என்னது, நம்ம எடுத்துக்கிற கிவன் கண்டிஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் தான் சொல்கிறோம். அதனால் ஹென்ஸ் C of T equal to 3T is linear function. நம்ம எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் ஆமாம் லீனியர் தான் அப்படின்னு. அவ்வளோதான் நெட் எத்தசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.